வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். பொதுவாக இந்த சமூக வலைதளங்கள்ல இஷ்டத்துக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ வாய்க்கு வந்ததை பேசுறது, ஆபாசமா பேசுறது, ரொம்ப தரக்குறைவா விமர்சனம் பண்றது, இந்த மாதிரி விமர்சனங்கள் அதிகமாக மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசனை பண்ணும் பொழுது நம்ம கட்சியில அந்த வழக்கறிஞர் அணி இருக்கா, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம பயங்கரமா கேள்வி எல்லாம் கேட்போம். என்னையா ஒரு 2 பேர் மேல கேசப்பட மாட்டீங்களாயா அப்படின்லாம் கேட்போம். பட் அதை அவங்க சரி இது ஒரு பேச்சு சுதந்திரம்னு ஃப்ரீயா விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது அளவு மீறும் பொழுது, எல்லை மீறும் பொழுது அதுக்கு எப்போதுமே அதுக்கு ஒரு முடிவு வரும்ல. அதுக்கு ஒரு முடிவு வந்திருக்கு. ஏன்னா ஒரு துணை நடிகர், அவர் பேர் ரவி அப்படிங்கிறாங்க. நான் அவர் நடிச்சு பார்த்ததில்லை, ஆனா யூடியூப்ல அவர் நிறைய பேட்டி கொடுத்து பார்த்திருக்கேன். அவர் பயங்கரமா உணர்ச்சி வசப்பட்டு காட்டு கத்து கத்துவாரு. ஏற்கனவே சூர்யாவெல்லாம் ரொம்ப பயங்கரமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதுவே தப்பா இருக்கும். ஏன்னா விமர்சனம் பண்ணலாம், அது எல்லை மீறி தனி மனித தாக்குதலா போய் கெட்ட வார்த்தை பேசுறது, அது வன்முறையா மிரட்டுறது, ஆளை காலி பண்ணிடுவேன்னு மிரட்டுறதெல்லாம் டூ மச். ஸோ அதுக்கெல்லாம் இடம் கிடையாது. இங்க வன்முறைக்கெல்லாம் இடம் கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு போச்சுன்னா விட முடியாது. இப்ப அந்த சனாதனம் பத்தி கமலஹாசன் அவர்கள் அந்த இதுல பேசினாரு, அகரம் ஃபவுண்டேஷனுடைய 15வது ஆண்டு விழால. அதை பத்தி பேசுனதுக்கு இவர் ரவி அப்படிங்கிற துணை நடிகர், அவர் எந்த படத்துல நடிச்சாருன்னா எனக்கு தெரியல, அவரை துணை நடிகர்னு சொல்றாங்க. அவர் வன்முறையை தூண்டும் வகையில பேசியிருந்தாரு. அதாவது கமலஹாசனை சங்க கடிச்சிருவேன் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த அளவுக்கு பேசியிருந்தாரு. இது தொடர்பாக மக்கள் நீதி மக்கள் கட்சியுடைய துணைத் தலைவர் மௌரியா மற்றும் அந்த எல்லா முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் நேற்றுக்கு போயிட்டாங்க. போய் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. இது இன்னைக்கு வால்பேப்பராகவே வந்திருக்கு, தினத்தந்தியுடைய ஹெட்லைன்ஸ். இதுக்காகவே பேப்பர் வாங்க வேண்டியதா போச்சு. சனாதனம் பற்றிய பேச்சுக்கு எதிர்ப்பு, கமல்ஹாசனுக்கு துணை நடிகர் கொலை மிரட்டல், கமிஷனர் அலுவலகத்தில் பரபரப்பு புகார். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் சென்னையில் நடந்த ஒரு விழாவில் கலந்து கொண்டு சனாதனம் பற்றிய சில கருத்துக்களை முன்வைத்து பேசினார். கமல்ஹாசனின் இந்த கருத்துக்கு சினிமா துணை நடிகரான ரவி என்பவர் எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் கமல்ஹாசனின் சங்கை அறுப்போம் என்று பரபரப்பு கருத்து தெரிவித்தார். ரவியின் இந்த பேச்சை மக்கள் நீதி மய்யம் வன்மையாக கண்டித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் துணைத் தலைவர் மௌரியா தலைமையில் கவிஞர் சிநேகன் உட்பட நிர்வாகிகள் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திற்கு நேரில் நேற்று ரவி மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். மனு அளித்து வெளியே வந்த மௌரியா நிருபர்களிடம் கூறும்போது, கமல்ஹாசனின் கருத்துக்கு எதிர்கருத்துக்கள் தெரிவிப்பது எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, ஆனால் அவருக்கு கொலை மிரட்டல் விடுவது போல பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நடிகர் ரவி மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளோம் என்றார். இது அரசியல் சினிமா வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த மாதிரி வாய்க்கு வந்ததை பேசுறவங்க, வன்முறை கருத்துக்களை பேசுறவங்க 2 பேரை தூக்கி உள்ள வச்சா இனிமே இது மாதிரி பேச மாட்டாங்க. உலக நாயகன் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, அது கரெக்டா இருக்கு. சினிமால மட்டும் இல்ல, எம்பிக்களுக்கும் அவர் ஹீரோவா இருக்காரு. ராஜ்யசபா எம்பி ஆயிட்டாரு உலகநாயகன் கமலஹாசன். திரையில் மட்டுமல்லாமல் பார்லிமெண்டிலும் ஹீரோவாக வலம் வருகிறார். சதா சர்வ காலமும் அவரோட எம்பிக்கள் அவரை மொக்கிறாங்களாம். சக எம்பிக்கள் அவரை மொய்க்கின்றனர். பார்லிமெண்டில் கமல் பின்னாலேயே ஒரு கூட்டம் அலைகிறது. கமல் நன்றாக ஹிந்தி பேசுவதால் வடமாநில எம்பிக்களிடம் சகஜமாக பேசுகிறார். அதே போல கேரளா, ஆந்திரா, கர்நாடகா எம்பிக்களிடம் அவரவர் மொழியிலேயே பேசி அசத்துகிறார். குறிப்பாக பிரதமர் மோடியையும் சந்தித்து விட்டார். சமீபத்தில் ராகுல் வீட்டில் இண்டி கூட்டணி தலைவர்களின் கூட்டம் நடந்தது. அதிலும் கமல் பங்கேற்றார். அனைத்து தலைவர்களுடன் கமலுடன் பேச ஆர்வம் காட்டினர். ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா கமலின் ஹிந்தி புலமையை கண்டு ஆச்சரியப்பட்டு, பஹல்காம் தாக்குதலுக்கு பின் எங்கள் மாநிலத்தில் சுற்றுலா பயணியர் வருகை தேக்கம் ஏற்பட்டுள்ளது. ஒரு தென் மாநில ஹீரோயினை எங்கள் மாநில தூதுவராக நியமிக்க ஆசைப்படுகிறோம். அவர் வாயிலாக மீண்டும் சுற்றுலா அதிகரிக்க வாய்ப்புள்ளது என கூறிய உமர் ஒரு நல்ல ஹீரோயினை சிபார்சு செய்யுமாறு கமலிடம் கேட்டுக்கொண்டதாக தெரிகிறது. அந்த அம்பாசிடரை இது பண்ணுவாங்கல்ல, டூரிஸ்ட் அம்பாசிடர், சுற்றுலா தூதுவர் அப்படிம்பாங்கல்ல, டூரிசம் அம்பாசிடர், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க போல் இருக்கு. ஃபுல்லா அவர்கிட்ட போட்டோ எடுக்கிறது, அவர்கிட்ட பேசுறது, அந்த மாதிரி கமலஹாசன் ஒரு அங்கேயும் ஹீரோவாவே இருக்காரு. அவரை சுத்தி சுத்தி ஆட்கள் வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை படிக்க முடிஞ்சது. இந்த தகவல் தினமலர்ல வந்திருக்கு. தினமலர் கமலுக்கு எகென்ஸ்டா எழுதக்கூடிய ஒரு பத்திரிகை. அவங்களே இப்படி எழுதுறாங்கன்னா பாருங்க. டிவிஆர் சினிமாஸ் எப்போதுமே இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி கேட்பாங்க.
அவங்க கேள்வி கேட்பாங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க தான் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 99% கமலஹாசனாக தான் இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, நேம் அண்ட் ஆக்டர் ஹூ ஷுட் டைரக்ட் சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படின்னு சொல்லிட்டு நேம் அண்ட் ஆக்டர்னு நம்மள்ட்ட கேட்குறாங்க. வி ஆர் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வித் கமலஹாசன் சொல்லி கமலஹாசன் பேரை சொல்கிறாங்க. ஸோ நமக்கு நிறைய ஆசை இருக்குது கமலஹாசன் எடுத்து பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா அவர் பண்ண படங்கள் எடுத்துக்கிட்டோன்னா ஹேராம், அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல், ஒரு ஹிஸ்டரி பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம். அதாவது 1947 இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு ஏற்பட்ட பிரிவினை, அதாவது பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பார்ட்டிஷன்னால இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கும் எவ்வளோ பேர் போனாங்க, அப்போ போன பொழுது ஏற்பட்ட உயிர் சேதங்கள், எவ்வளோ பேர் உயிர் இழந்தாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி அந்த ஃப்ரீடம் அட் மிட் நைட் அப்படின்னு ஒரு புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு அந்த படம் வந்து எடுக்கப்பட்டது. அதாவது மகாத்மா காந்தியுடைய கொலை, அந்த கொலை வந்து என்னென்னலாம் ஆச்சு, அதுக்கு முன்னாடி நடந்த சில பிரச்சனைகள். முகமது அலி ஜின்னா வந்து டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு ஒன்று பண்ணாரு. அதில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் இதெல்லாம் மனசில் வச்சு ஒரு சூப்பர் ஸ்க்ரீன் பிளே பண்ணி அப்படியே கொண்டு வந்து நிறுத்தினார் கண் முன்னாடி நமக்கு. அது ஒன்று. அதே மாதிரி விருமாண்டி மாதிரி ஒரு ரோஷோமான் எஃபெக்ட்ல ஒரு படம், ஒரு விஷயம், அது வந்து வெவ்வேறு ஆங்கிள், 2 வெவ்வேறு ஆங்கிள். அதோடைய கிளைமேக்ஸ் தான் அந்த படத்துடைய அடிநாதம். அதாவது தூக்கு தண்டனை இருக்கக்கூடாது, தூக்கு தண்டனை கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த படமே. அதாவது அவருடைய கருத்து என்னன்னா, கேபிட்டல் பனிஷ்மெண்ட் இஸ் ஜுடிஷியலி சாங்ஷன்டு மர்டர் அப்படிங்கிறது அவருடைய கருத்து. சட்டப்படி நடக்கிற கொலைக்கு பேர் தான் தூக்கு தண்டனை, அது இருக்கக்கூடாதுன்னு வி ஆர் கிருஷ்ணய்யருடைய அந்த ஃபர்ஸ்ட் இதோட ஆரம்பிப்பார் படத்தை. ஸோ அந்த மாதிரியான ஒரு படம். ஸோ இப்படிலாம். அதே மாதிரி சாட்சி 420 அவர் டைரக்ட் பண்ண படம் தான். அவை சண்முகி ஹிந்தியில் பண்ணார். இந்த படைப்பாளி தொடைப்பாளி அந்த சண்டை நடந்த காலகட்டத்தில் ரவிக்குமார் டைரக்ட் பண்ண மாட்டேன்ட்டாரு. அப்போ அவரே டைரக்ட் பண்ணி மாபெரும் வெற்றி படமா அந்த படம் அமைஞ்சு அவருக்கு ஃபிலிம்ஃபேர் அவார்டெல்லாம் கிடைச்சது. ஸோ அப்படி அந்த மாதிரி படங்கள் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர் சஸ்பென்ஸ் த்ரில்லர் பண்ணணும்னு சொல்றாங்க. எனக்கு வந்து கமலஹாசன் ஹாரர் படம் ஒன்று பண்ணணும். ஹாரர்னா ரொம்ப ஆத்தென்டிக்கான ஹாரரா இருக்கணும். இதுவரை யாருமே பண்ணியிருக்க கூடாது. ஒரு ஈவில் டெட், எக்ஸாசிஸ்ட் மாதிரி, அந்த மாதிரி ஒரு தரமான ஹாரர், எல்லாத்தையும் மிரள வைக்கிற மாதிரி ஒரு படம் அவர் டைரக்ட் பண்ணணும்னு ஆசை. மம்முட்டி ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு, என்னை வந்து இந்த உலகம் காலத்துக்கும் நினைவு வச்சுக்காது. உலகில் உள்ள 1000 நடிகர்கள்ல 1000க்கும் மேற்பட்ட ஆயிரக்கணக்கான நடிகர்கள்ல நானும் ஒத்தேன். நான் இறந்த உடனே ஒரு 2 வருஷம் ஞாபகம் வச்சுப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன மறந்துடுவாங்க அப்படின்னு ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு. இதே தான் பாலச்சந்தர் வந்து மறந்துடுவீங்களடா நான் செத்தா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன்ட்ட சொல்லியிருக்காரு. ஞாபகம் வச்சுக்கடா அப்படின்லாம் சொல்லி அவர் பேசியிருக்காரு அவரோட கடைசி காலகட்டங்கள்ல. ஏன்னா மறந்துடுவாங்கங்கிறது இயல்பு. இது வந்து கமலஹாசன் வந்து என்னை நீங்க நினைவு வச்சுக்கெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒரு கேரளால வந்து ஒருத்தன் கேட்டாங்க, ஹவு யூ ஹவ் டு பி ரிமெம்பர்டு அப்படின்னு. நீங்க ரிமெம்பர்லாம் பண்ண தேவையில்லை, அதெல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்குலாம் ஞாபகம் வச்சுக்க மாட்டீங்க. ஸோ என்னன்னா ஐ ஆம் நாட் அ மார்டர் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அது வந்து நம்ம இவர் எடுத்திருக்காரு, சிவகுமார்னு சொல்லி 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த பேட்டி. அதை வேற ஒரு சந்தர்ப்பத்துல நம்ம பார்ப்போம். இதுதான் எல்லாமே அப்படிதான். நம்ம இப்ப இவரை வந்து PU சின்னப்பாவையோ நம்ம தியாகராஜ பாகவதரை பத்தி நம்ம இங்க இப்ப இருக்கிற ரொம்ப பேருக்கு தெரியவே தெரியாது, நம்ம பெருசா ஞாபகம் வச்சுக்கிறதே இல்லை. இது எல்லாருக்குமே நடக்கும். எல்லாமே காலத்தோட கைதிகள் தான், யாரும் அதை தாண்டிலாம் இல்லை. அந்தந்த காலகட்டத்துக்கு மேல ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. இதைத்தான் கமலஹாசன் சொல்றாரு, மம்முட்டியும் சொல்றாரு, பாலச்சந்திரன் சொல்றாரு.